பித்ருதோஷத்தை போக்கும் மல்லிப்பட்டினம் ராமர் கோவில். நாம் பெற்றோர்களை கவனிக்கவில்லை என்றாலும், நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய தவறினாலும் பித்ருதோஷத்தால் நாம் பாதிப்படையோம். இந்த பித்ருதோஷத்தை போக்கும் மல்லிப்பட்டினம் ராமர் சன்னதியை பற்றி இந்த பதிவில் காணலாம். தசரதன் வாழ்க்கை நிறைவேற்ற ராமன் அரச வாழ்வை துறந்து வனத்திற்கு செல்ல காரணம், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உலகுக்கு உணர்த்தவே. வனத்தில் சீதையை ராவணன் அபகரித்த போது தடுக்க முயன்ற சடாயு என்ற கழுகரசன் உயர் துறந்தான். சடாயுக்கு தர்ப்பணம் ராமன் செய்ததற்கு காரணம், மக்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற கடமையை உணர்த்தவே. ராமனின் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமாக கருடன் இத்தலத்தில் ராமனை நோக்கியவாறு அஞ்சலி செய்கிறான். இதை மெய்ப்பிக்க வண்ணம் இந்த தலத்தை சுற்றி கழுகுகளும் காக்கைகளும் வட்டமிடுகின்றன. இதற்கு காரணம், இறந்தவர்கள் கழுகுகளாகவும் காக்கை வடிவிலும் வருவார்கள் என கருட புராணம் கூறுவது நோக்கத்தக்கது. சுக்கிரவனின் மனைவியை வாலி அபகரித்த காரணத்தால் ஏகபத்தினி விரதனான ராமன் அவனை வதைத்தான். வாலி ராமாயணத்தில் உள்ள ராமா என்ற மந்திரத்தை கூறி மோட்சம் பெற்றான் என ராமாயணம் கூறுகிறது. அனுமன் மூலம் சீதை அசோக வனத்தில் இருப்பதை அறிந்த ராமன் அவளை மீட்க வானர சேனையுடன் ராமேஸ்வரம் நோக்கி செல்லும் போது ராமன் ஓய்வு பெற இத்தலத்தில் அமர்ந்தான். ராமன் பாதம் பட்ட கல் அகலைய என்ற பெண்ணாக மாறியது போல ராமன் பாதம் பட்ட இத்தலம் நம் பித்ருதோஷத்தை போக்க வல்லது. இத்தலம் முற்காலத்தில் ராமர் மடமாக இருந்ததாகவும் அனுமன் இத்தலத்தில் பஜனை செய்ததாகவும் ஐதீகம் உள்ளது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அனுமனுக்கு வடமாலை சாற்றும் உற்சவம் நடைபெறுகிறது. இத்தலத்தில் அனுமன் ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக அருகில் நின்று காட்சி தருகிறான். இத்தலத்திற்கு எதிரே உள்ள சமுத்திரத்தின் மறுமுனையில் ராமேஸ்வரம் காணப்படுவதால் இத்தலத்தை ராமேஸ்வரத்திற்கு இணையாக கருதி மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றனர். ராமா என்ற மந்திரத்தை அனுமன் கல்லில் எழுதியவுடன் அந்த கல் சமுத்திரத்தில் மிதந்ததால் சேது அணை உருவானது என்று திருபுலனி புராணம் கூறுகிறது. திருபுலனியில் தற்பையில் சயனித்த ராமனை மல்லிப்பட்டினத்தில் நின்று காட்சி தருகிறான். காசியில் உள்ள கங்கை கரையில் இறந்தவர்கள் காதில் சிவபெருமான் ராமா என்ற மந்திரத்தை கூறுவதால் அவர்கள் மோட்சமடைகின்றனர் என்று காசி புராணம் கூறுகிறது. காசிக்கு இணையாக உள்ள இத்தலத்தில் உள்ள ராமனை தரிசித்தால் நம் முன்னோர்களும் மோட்சமடைவார்கள். தஞ்சை ஆண்ட ரகுநாத நாயக்கன் தஞ்சை சுற்றிலும் பல ராமர் கோவிலை கட்டி ராமனின் மகிமையை உலகுக்கு உணர்த்தினான். நாமும் ரகுநாத நாயக்கனைப் போல ராமன் தொன்று செய்து வாழ்வோம். இத்தவம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம் நகராட்சியில் இருந்து 10 கிலோமீட்டர்